ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான ருமாலியா ரொட்டியை நம் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக டேஸ்டியாக ருமாலியா ரொட்டி செய்வதற்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து விடலாம். நாம் ருமாலியா ரொட்டி மிக சாஃப்டாக வருவதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். நாம் எண்ணெய் ஊற்றி பிசைந்தால் மிக சாஃப்டாக இருக்கும். நாம் காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து விடலாம். நாம் சற்று தளர்வாகவே பிசைய வேண்டும், அப்பொழுதுதான் சாஃப்டாக வரும். நாம் மாவை இந்தளவு சாஃப்டாக பிசைந்த பின் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை மணி நேரம் ஊற விடலாம். நாம் எண்ணெய் ஊற்றி நன்றாக மாவில் கோட் செய்ய வேண்டும். நாம் அரை மணி நேரம் மாவை நன்றாக ஊற விட வேண்டும். இப்படி எண்ணெய் தடவி நாம் ஊற வைத்தோம் என்றால் ரோட்டி மிக சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்தளவு சாஃப்டாக இருந்தால்தான் ரோட்டி நன்றாக எலும்பி வரும். நாம் அரை மணி நேரம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. நாம் மாவை 10 உருண்டைகளாக சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். நாம் இந்த அளவு மாவை உருட்டி எடுத்த பின்னர் நாம் மைதா மாவு தொட்டு தேய்த்து விடலாம். நாம் மைதா மாவு தொட்டு தேய்த்தால் நன்றாக தேய்க்க வரும். நாம் இந்த அளவு தேய்த்த பின் தனியாக எடுத்து வைத்து விடலாம். நாம் அனைத்து உருண்டைகளையும் இதே அளவு தேய்த்து எடுத்து விடலாம். நாம் அனைத்து உருண்டைகளையும் இப்படி தேய்த்த பின்னர் நாம் 2 ஷீட்டுகளாக வைத்து திரும்பவும் தேய்க்க வேண்டும். நாம் முதலில் ஒரு ஷீட் வைத்து மேலே சிறிது எண்ணெய் தடவி விடலாம். நாம் விருப்பப்பட்டால் நெய்யும் தடவி விடலாம். நாம் எண்ணெயை நன்றாக ஸ்ப்ரெட் செய்து மேலே மாவு சிறிது தூவி விடலாம். மாவு நன்றாக தடவிய பின்னர் மற்றொரு சீட்டை வைத்து நாம் நன்றாக தேய்க்க வேண்டும். 2ஐயும் சேர்த்து நாம் தேய்க்க வேண்டும். 2ஐயும் சேர்த்து நாம் தேய்க்க வேண்டும். மேலே சிறிது மாவு தூவி மெலிதாக நாம் தேய்த்து விடலாம். நாம் எந்த அளவு மெலிதாக தேய்க்கிறோமோ அந்த அளவு சாஃப்டாக வரும். நாம் நன்றாக மாவு தொட்டு விரித்து விடலாம். இந்த அளவு மெலிதாக விரித்து நாம் சப்பாத்தி கல்லில் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி கல் நன்றாக காயவும் நாம் விரித்த ஷீட்டை போட்டு விடலாம். 2 பக்கமும் நன்றாக பொன்னிறமாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் போட்ட உடனே நன்றாக எலும்பி வரும். இதளவு எலும்பி வரவும் நாம் திருப்பி விடலாம். இரண்டு பக்கமும் நன்றாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். இப்படி நன்றாக எலும்பி வந்தால்தான் ஆறினாலும் ருமாலியா ரொட்டி டேஸ்டியாக இருக்கும். நாம் 2 பக்கமும் இப்படி பொன்னிறமாக வேகும் வரை வேக வைக்க வேண்டும். இந்த அளவு வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் ருமாலியா ரொட்டியை இப்படி 2ஆக பிரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ருமாலியா ரொட்டி மிக சாஃப்டாக இருக்கும். நாம் இப்படி ஃபோல்ட் செய்து சர்வ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ருமாலியா ரொட்டி குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி மிக அருமையாக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டியான ருமாலியா ரொட்டியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.